தமிழ்நாட்டில் பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிடுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அப்படி பார்த்தா பாஜக 20 இடங்கள், அதே போல பாமகவை பொறுத்தவரையில் 10 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமமுகவுக்கு 1 இடம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமாகவுக்கு 3 இடம் என்று அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். அதே போல புதிய நீதி கட்சிக்கு 1 இடம், ஐஜேகேவுக்கு 1 இடம், மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்திற்கு திரு தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு 1 இடம், அதே போல திரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சிக்கு 1 இடம் அப்படின்னு 4 தொகுதிகள் சிறு கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை சொல்வது 20+4 இடங்கள், 24 இடங்கள். இந்த ஒரு கட்சி பெற்றவர்கள்லாம் தாமரை சின்னத்தில் நிற்கிறாங்கன்றது பொருள். அப்படி பார்த்தா 24 இடங்களில் தாமரை சின்னம் நிற்கிறது. 20 இடங்களில் தனித்தும் 4 இடங்கள் கூட்டணிக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமாகவுக்கு 3 இடம் அப்படின்றப்போ ஓபிஎஸ்க்கு என்ன, ஓபிஎஸ் அவரே முடிவை அறிவிப்பார் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்படி பார்த்தால் ஓபிஎஸ் கூட்டணியிலிருந்து விலகுகிறாரா, என்ன முடிவுகளை எடுக்க போகிறார் அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ்க்கு இடமே இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சமயமணிவண்ணன் நினைக்கிறார். சமயமணிவண்ணன், ஓபிஎஸ் பாஜக கூட்டணியிலிருந்து கழற்றி விடப்படுகிறாரா? 39 இடங்கள் அண்ணாமலை சொன்ன கணக்குப்படி வந்துருச்சு. அப்போ ஓபிஎஸ்க்கு என்ன? வணக்கம். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடானது முழுவதுமாக நிறைவு பெற்றுள்ளது. குறிப்பாக கடந்த 3 தினங்களாக பாஜக சார்பாக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தை இன்றைய தினம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையும் பாமக சார்பாக முதலாக 10 தொகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக ஏசி சண்முகம், அதாவது புதுநீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகத்திற்கு 1 தொகுதியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடி தினகரனுக்கு 2 தொகுதிகளும், ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 1 தொகுதியும், தேவநாதன் யாதவின் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்திற்கு 1 தொகுதியும், இந்திய ஜனநாயக கட்சியின் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சிக்கு 1 தொகுதியும், தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரசுக்கு 3 தொகுதியும் என கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பாஜகவானது 19 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளது. மீதமுள்ள 20 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் நேரடியாக களம் காண உள்ளனர். இந்த சூழலில், அதாவது இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த கூட்டணியில் தொடக்கத்தில் இருந்தே ஆதரவு தெரிவித்து வந்தார். குறிப்பாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்த பொழுது பாஜக கூட்டணியிலோ தேசிய ஜனநாயக கூட்டணியிலோ பிரதமர் மோடியை மீண்டும் பிரதமராக்குவதற்காகவோ நான் எப்பொழுதுமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருந்தேன் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து கூறி வந்தார். தொடர்ந்து அவரும் மத்திய அமைச்சர்கள் முன்னிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வந்தது. இத்தகைய சூழலில் நேற்றைய தினம் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் வந்திருந்தார். இந்த வந்திருந்த சூழலில் தற்போது அவருக்கு இன்றைய தினம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் கூற்றுப்படி இன்றைய தினம் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கீடு செய்வதற்கான இடங்கள் முழுவதுமாக தேர்ந்தெடுக்கிறார். கிட்டத்தட்ட 39 தொகுதிகளில் 19 தொகுதிகள் இதர கூட்டணி கட்சிகளுக்கு முழுவதுமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிட்டது. 20 தொகுதிகள் பாஜக நேரடியாக களம் காண உள்ளது. இந்த கூட்டணியில், அதாவது 19 தொகுதிகள் கொண்ட கூட்டணிகள் 4 கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிட உள்ளனர். அதாவது மொத்தமாக 24 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில், அதாவது பாஜகவின் தாமரை சின்னத்தில் வேட்பாளர்கள் களம் காண உள்ளனர். இந்த 24 வேட்பாளருடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்றைய தினம் டெல்லி செல்ல உள்ளார். இதற்கான வேட்பாளர் அறிவிப்போ விரைவில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் 3 தொகுதிகள் கேட்டதாகவும் ஒரே தொகுதி ஒதுக்கீடு செய்வதாகவும் பாஜக தரப்பில் சொல்லப்பட்டதாகவும், குறிப்பாக தாமரை சின்னத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை போட்டியிட வலியுறுத்துவதாகவும் தகவல்கள் வெளியான சூழலில் இந்த கூட்டணியில் தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கான இடம் இல்லாத ஒரு சூழலாகவே நிறைவுள்ளது. இதன் மூலம் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் கணிசமாக குறைந்துள்ளது. ஓகே, ரைட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.